வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஞானகுரு என்பவர் யார்? ஞானகுரு தட்சிணாமூர்த்தியும் தேவகுரு நவகிரகங்களிலுள்ள குரு பகவான் வியாழன் என்ற பிரகஸ்பதியும். ஞானகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரகங்களில் குரு வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. குரு பயிற்சிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் கிடையாது. தற்போதைய சூழலில் பதிவு மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. எந்த விதத்திலும் தட்சிணாமூர்த்தியோடு வியாழன் என்கின்ற குரு பகவானை சம்பந்தப்படுத்தி வேதங்களிலோ புராணங்களிலோ சொல்லப்படவில்லை. இந்த நிலையில் வியாழனுக்குரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம்? தட்சிணாமூர்த்தி நவகிரக குருவான வியாழ பகவானும், குரு பகவான் என்ற பெயரில் தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரக குருவிற்கும் வித்தியாசம் புரியாமல் மக்கள் குழம்பி வருகிறார்கள். இதனால் அநேக வழிபாடுகள் முறைமாறி நடந்து வருகின்றன. சமீப காலமாக கோவில்களில் வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இவர்கள் 99% பேர் குருவுக்காக பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள். அதே நேரங்களில் நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானை வழிபடுவோரின் எண்ணிக்கை மிக குறைவு. குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது சரிதானா? இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தென்முக கடவுள் என்று பெயர். அதாவது தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர். நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானின் திசை வடக்கு திசை. அப்படி இருவரும் வேறுபடுகிறார்கள். அதேபோல் குருவுக்கு வியாழனுக்குரிய நிறம் மஞ்சள், இவருக்குரிய தாரியம் கொண்டை கடலை. தட்சிணாமூர்த்தியோ வெண்ணிற ஆடை உடுத்தியுள்ளார். ஸ்வேதாம்பரதம், வேதம் என்றால் உரைக்கிறது, ஸ்வேதம் என்றால் வெள்ளை நிறம் என்று பொருள். உண்மை நிலை இவ்வாறு இருக்க, வியாழனுக்கு பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் ஞானகுருவாய் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டைக்கடலையும் சாத்துகின்றார்கள். இது தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தொல்லை கொடுப்பது போல் அமைகிறது. ஞானம் வேண்டி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவர்களுக்கு கிழமை முக்கியமில்லை, வியாழன் அன்றுதான் வழிபட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், வியாழக்கிழமைக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக சகனாகதி முனிவருக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திருவுருவமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பாராக இவர் காட்சியளிக்கிறார். இவர் ஆதிகுரு அல்லது ஞானகுரு என போற்றப்படுகிறார். யோகம், இசை மற்றும் ஏனைய அறிவியல் கலைகளை கற்பிக்கும் ஞான ஆசிரியனாக, ஞான திருவடியாக வழிபடும் சிவபெருமானின் திருக்கோலமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவடிவம். சிவபெருமானுக்குரிய பிறைச்சந்திரன், பாம்பாரணம், தீயக்கல், நெற்றிக்கண், இடகரத்தில் அமிர்த கலசம், வலப்பாதம், முயலணிகளை மிதித்திருந்த புலித்தோல், வெள்விடை ஆகியன சிவமாக அருள்கிறார். அந்த நேரத்தில் தேவர்களின் சபையில் ஆச்சாரனாக, தேவர்களுக்கு ஆசிரியராக பணி செய்பவர் வியாழன் என்கின்ற அழைக்கப்படும் பிரகஸ்பதி. ஆசிரியர் தொழில் செய்வதால் இவரை குரு என்று அழைக்கிறார்கள். பிரகஸ்பதி தேவர்களுக்கு தலைவராகவும் குருவாகவும் இருப்பார். பிரம்மாவுக்கு பிடித்தமானவர், பிரம்மாவிற்கு பேரன். மிகச்சிறந்த தபஸ்வியான ஆங்கிரச முனிவருக்கும் ஸ்ரத்தாதேவிக்கும் புதல்வராக உதித்தவர் குரு பகவான். வடகிழக்கு ஈசானிய திக்குக்கு அதிபதி. புஷ்பராக மாலையை கொண்டிருப்பார். தண்டம், கமண்டலம், மாலை, விரதகஸ்தம் உடையவர். சூரியனுக்கு வடக்கில் நீளமான சதுர மண்டலத்தில் வடக்கு முகமாக வீற்றிருப்பார். பாசைகளில் சமஸ்கிருதத்தை தன்னடையாக கொண்டவர். குருவிற்கு 5 சகோதரர்கள் உண்டு. பிருகத் ஜோதிஷ், பிருகத் பிரம்மா, பிருகஸ் மானஸ், பிருகன் மந்திரன், பிருகஸ் பாசா என ஆவார்கள். பிரகஸ்பதியான குருபகவான் தாரா என்பவளை மணந்து கொண்டார். இவருக்கு சம்யு, நிஷ்யவன், விஸ்வஜித், விஸ்வபுடக், வடக்பாகினி, ஸ்வாடாஸ்கிருதி என்ற புத்திரர்கள் உண்டு. ஸ்வாகா என்ற பெண்ணும் உண்டு. குருவின் அதிதேவதை பிரம்மன் பிரத்யங்கதா தேவி, இந்திரன் ஆகும்.
குரு பகவான் காசியில் வெகுகாலம் தங்கியிருந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த லிங்கம் அங்கேயே இருந்து 16,000 தேவ ஆண்டுகள் பூஜித்து தவம் செய்திருந்தனர். குரு பகவானின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்து அவர் முன்னே காட்சி தந்த சிவபெருமான், மிகப்பெரிய தவத்தை செய்து உன் மனதை இந்த லிங்கத்தாலேயே நிறுத்திய சாதனைக்காக நீ நித்திய ஜீவனாக என்றென்றும் புகழ்பெற்று விளங்குவாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய திறமை, அறிவாற்றல், குணங்களினால் இன்று முதல் நீவீர் இந்திரனுக்கு குருவாக விளங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர் என வரம் கொடுத்தார். உலகம் தோன்றிய நிலை பெற்று அந்த உலகத்தையே ஒடுங்கச் செய்ய பேராற்றல் மிக்க சிவபெருமான் வடிவமே தட்சிணாமூர்த்தி. இவர் பிறவா இரவா பொம்மான், காமனை வென்றவர், மகாயோகி, ஞானத்தை அருள்வர், கல்லாடை புனிந்தவர், சின்முத்திரை காட்டி சிவஞானத்தை அருள்பவர், வியாழனுக்கு கிரக பதவியை அளிப்பவர், அருளியவர், எல்லாம் வல்ல சிவபரம்பொருளாக இந்திரனுக்கு குருவாக இருக்கும்படி பணித்தார். எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் வடிவே திரு தட்சிணாமூர்த்தி. ஞான குரு நீ, தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரக குரு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் தட்சிணாமூர்த்தியோடு குரு பகவானை சம்பந்தப்படுத்தி வேத புராணங்களில் சொல்லப்படவில்லை. இந்த நிலையில் வியாழனுக்குரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? ஞானகுருவாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பள்ளி குழந்தைகள் இந்த ஸ்லோகத்தினை எளிதாக சொல்கிறார்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த ஸ்லோகத்தில் இடம்பெறும் குரு என்ற வார்த்தை குரு பகவானுக்கு இவரும் ஒன்று என்று நினைத்திருக்கலாம். குருவுக்குரிய பரிகாரஸ்தலமாக ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரபலம் அடைந்திருப்பது கூட காரணமாக இருக்கலாம். இறைவன் இவ்விட்ட பணியை செய்பவர்களே நவகிரகங்கள். 9 கோள்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. இவர்களில் சுபக்கிரகமாக வேண்டுகின்ற நன்மையை செய்பவராகவும் வியாழன் என்கின்ற குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை ஆகும் என்பது பழமொழி. ஜென்ம ராசியை குரு பார்த்தால் நினைத்த காரியம் கைகூடும். இந்த உலகத்தில் நாம் ஆனந்தமாய் வாழ்ந்திடலாம். தேவையான அனைத்து சுகங்களையும் அருள்பவர் குரு பகவான். அண்டத்தில் உள்ளவர் குரு பகவான், நம் பிண்டத்தில் உள்ளவர் சனி பகவான். குருபலம் இருந்தால்தான் திருமணம் நடைபெறும். குருவின் அனுகிரகம் பிள்ளை பேறு கிட்டும், திருமண தடை நீங்கவும், புத்திரபாக்கியம் கிட்டவும், உயர்கல்வியில் இடம் பிடிக்கவும் குருவின் அருள் வேண்டி பரிகாரம் செய்விடுகிறார்கள். அவ்வாறு பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த குரு பெயர்ச்சி நாளிலும் இனிவரும் வியாழக்கிழமைகளிலும் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிறம் சாஸ்தியும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் வழிபடலாம். கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். வியாழந்தோறும் விரதமிருந்து வடக்கு முகமாய் நெய்விளக்கேற்றியும் வழிபடலாம். அதே நேரத்தில் ஞான மார்க்கத்தை நேடும் அன்பர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். வியாழக்கிழமை என்றில்லை, எந்த நாளிலும் அவரை வழிபடலாம். மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகும் எந்த நேரத்திலும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சன்னதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுங்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் முன் பஞ்சாட்சர முறை ஒரு முறை சொன்னாலும் கோடி முறை சொன்னதன் பலனாகும் என பெரியோர்கள் கூறுவார்கள். குழப்பங்கள் அகன்று மனம் தெளிவடையும். குரு பகவான் என்ற பெயர் குழப்பத்தால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சளாடை அணிவித்து, மஞ்சள் பொடி அபிஷேகம் சேவித்து மற்றும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து ஆகியன செய்தல் சரியன்று. இதற்கு ஆகம விதிகள் இடம் தராது. குரு பெயர்ச்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்ரீ ஞானகுரு ஸ்ரீ வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரக வேறு என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த மூர்த்திகளுக்குரிய மாத்திரம் செய்து புண்ணியம் சேர்ப்போம், முழுமையான பலனை அடைவோம். புகைப்படங்கள். முதற்கண் ஞான குருவாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஓவியம் வெள்ளாடையுடன் தவறாக மஞ்சள் ஆடை கொண்டல்களை அணிவிக்க கூடாது. அதற்கடுத்தது பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் படங்கள் நிறைய அன்பர்களிடம் நாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துள்ளோம். ஆகையால் நாம் குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு, நாம் அதை அறிந்து வழிபடுவது சிறந்த பலனை தரும். நவகிரகங்கள் உள்ள குரு பகவானிற்கே நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, மஞ்சள் ஆடை தரித்து சுண்டல் முல்லை மலர் அனுபவித்து அவருக்கு நாம் வடக்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றிவிட வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் பலனுள்ளதாக அமையட்டும். எல்லாம் வல்ல குரு பகவான் அருள் ஓங்கட்டும்.
எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம், ஜோதிட புகழ், ஜோதிட கலையரசி டாக்டர் பி. ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு எனது செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.